பொதுவாகவே நம்ம எல்லாரும் நம் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட சில தெய்வங்களை குறிப்பிட்ட சில மாதங்கள் நட்சத்திர தினங்களில் வழிபாடு செய்வது அதீத பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வழிபாடு செய்வோம். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து மாலை 6 மணிக்கு இந்த ஒரு தீபத்தை அவசியமாக ஏற்றுவதன் மூலம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்காகவே உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்மை. மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது அப்படின்னு நமக்கு தெரிந்தாலும் கூட கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கார்த்திகை விழா கொண்டாடப்படுது. ஆண்டுதோறும் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது உத்தராயண துவக்கமான தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படும் அந்த திருக்கார்த்திகை தீபம், அதே போல் தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3 கிருத்திகையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கந்த பெருமானை வளர்க்க சிவபெருமான் கார்த்திகை பெண்களான 6 பேரை நியமித்தார் அப்படின்னும் அவங்க தான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை பெண்களே, நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரை பெறுவார் அப்படின்னு சிவபெருமான் அவர்களுக்கு வரம் கொடுத்து கார்த்திகேயன் அப்படின்னு முருகப்பெருமானுக்காகவே பெயர் சூட்டின தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமல்ல, கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவோர் அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு ஆசிர்வதித்தார் அப்படிங்கிறதும் கதை. அதை தான் ஒவ்வொரு மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர தினமான அன்று முருகப்பெருமானுக்காகவே விரதமிருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காகவே உகந்த நட்சத்திரம். முருகப்பெருமானை வழிபாடுவதற்காகவே சிறந்த மாதமாக சொல்வது இந்த வைகாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறது உண்மை. அதிலும் சூரிய பகவானுக்குரிய அந்த அற்புதமான கிருத்திகை நட்சத்திரம் வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய வைகாசி கார்த்திகை தினமான அன்று முருகப்பெருமானை நினைத்து மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முருகனின் அருளாற்றல் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த அற்புதமான தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. மாலையில் முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்ட பின்பு பால் பழம் சாப்பிட்டு அந்த கார்த்திகை விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை. வீட்டில் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகப்பெருமானின் மந்திரங்களை பாராயணம் செய்வது, முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை. அப்படி மாலை 6 மணிக்கு நம் வீட்டில் இருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு பித்தளை தாம்பூலம் எடுத்து அதில் 6 நெய் தீபங்கள் முருகப்பெருமானுக்காகவே சுத்தமான பசும் நெய்யால் அந்த தீபத்தை ஏற்று முருகப்பெருமானிடம் வைத்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வீட்டில் சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்யணும். தீபமேற்றி முருகப்பெருமான் படத்திற்கு செவ்வரளி, சிகப்பு ரோஜா இந்த மாதிரி மலர்களை சமர்ப்பித்து தீப தூபம் காட்டி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு.
இந்த மாதிரி முறையில் முருகப்பெருமானை வைகாசி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபட்டு நம்ம முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். அன்றைய தினம் மறக்காமல் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. கோவிலுக்கு வெளியில் இருக்கும் தேவைப்படுபவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் இந்த ஒரு அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வைகாசி மாத கிருத்திகை நட்சத்திரம் ஜூன் 13ஆம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புதமான தினத்தை தவறவிடாமல் மாலை 6 மணிக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.